Taste the Daily. 100 நாள் வேலையில் உள்ள ஊதிய முறைகேட்டை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாய சங்கத்தினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் 100 நாள் வேலையை குறைந்தபட்சம் 70 நாள் மட்டுமே வழங்குவதாகவும் தினக்கூலியாக 70 ரூபாய் மட்டும் வழங்கி 4 ஆண்டுகளில் ஒரு நபருக்கு 60,000 ரூபாய் விகிதம் ஊழல் செய்திருப்பதையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது உணவில் மண்ணை வீசி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் ஸ்டாலின் அரசின் முறைகேட்டை மத்திய அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். வாக்காளர் அவர்களே, 400 நாள்ல 60,000 ஏமாந்துட்டோம். எலெக்ஷன் போது ஒரு 100-200 அடிமை ஆகாதீங்க. ஏரி வேலையில் மட்டும் 60,000 கொள்ளடிச்சிருக்காங்க 4 வருஷத்தில். ஆகவே உங்களுடைய பணம் 336 முழுமையாக போட சொல்லு, இல்லைன்னா 60,000 ஓட்டுக்கள் என்கிற ஒரு கோரிக்கை வாக்காளர்களுக்கும் மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம். திருவள்ளூரில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் விடியா அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் பேருந்து நிலைய பணிமனை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள், விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஓய்வூதிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர். கிட்டத்தட்ட 24 மாதங்களாக ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு எவ்விதமான பணப்பலனும் வழங்கவில்லை. வருங்கால வைப்பு நிதி சட்டத்தின்படி 30 நாட்களுக்குள் PF தொகை வழங்க வேண்டும், அதையும் வழங்காமல் இருக்கின்றார்கள். சட்டப்படி 90 நாட்களுக்குள் அனைத்து விதமான பணப்பலனையும் வழங்க வேண்டும், அதையும் இந்த அரசாங்கமும் நிர்வாகம் மதிக்காமல் தொழிலாளியை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.